ஹாய் நண்பா. யாராவது டொயோட்டா கார் வச்சுருந்தீங்கன்னா விட்டுறாதீங்க. அந்த மாதிரி கார்லாம் திரும்ப கிடைக்காது. டொயோட்டா கார்லாம் பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் வரும், சாலிடாக வரும். 8 லட்சம் 9 லட்சம் கிலோமீட்டர் வரும். நானே பார்த்தீங்கன்னா 3,50,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். இந்த மாதிரி கார்லாம் கிடைக்காது. இந்த மாதிரி வண்டிலாம் வச்சுருந்தீங்கன்னா இனோவா இட்டியோஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. இந்த மாதிரி கார்லாம் கிடைக்காது. டீசல் வண்டி டீசலில் நம்ம அசால்ட்டாக பெட்ரோல் பங்க்கில் போனோமா, டீசல் போட்டோமா மட்டமாக இருக்கும். அதே சிஎன்ஜி வண்டினா 4 மணி நேரம் 3 மணி நேரம் தேவையில்லாமல் வெயிட் பண்ணோம். நம்ம அதனால் இன்கமும் பாதிக்கும், பிக்கப்பும் நம்மளால் எடுக்க முடியாது. நீங்கள் இட்டியோஸ் கார் வச்சுருந்தீங்கன்னா அதே வண்டி வச்சுக்கோங்க. அந்த வண்டிலாம் திரும்ப கிடைக்காது. அப்புறம் இனோவா கார்லாம் வச்சுருந்தீங்கன்னா லைஃப் லாங் வச்சுங்க. அந்த இன்ஜின்லாம் வராது. இருக்கிறதுலே பெஸ்ட்டு வண்டி டொயோட்டா தான். 8 லட்சம் 9 லட்சம் ஓட்டின வண்டி தான் நீங்கள் பார்க்கலாம். லான்சன் டொயோட்டா, அஸ்டர் டொயோட்டா நீங்கள் ஷோரூம்லேயே பாருங்கள். ஷோரூமில் வர சர்வீஸ் வர வண்டிலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சபட்சம் 7 லட்சம் 4 லட்சம் தான் ஓட்டிருக்கோம். நான் தான் கம்மி 3,50,000. சரிங்களா? டொயோட்டா கார் மாதிரிலாம் வராது. டொயோட்டா வச்சுருந்தீங்கன்னா பத்திரமா வச்சுங்க. சரிங்களா? இன்ஜின் நல்ல இன்ஜினு, வண்டி செலவு வைக்கும். இந்த ஷாக் அப்சர்வரு, பிரேக் பேடு, பிரேக் ஷூவு, கிளச் பிளேட்டு, அந்த தேய்மான பொருள்லாம் நம்ம மாற்றணும். மற்றபடி டொயோட்டா இன்ஜின் மாதிரி எந்த வண்டியும் கிடையாது. சரிங்களா? பாய்.